Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 966 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ரோஜர் கால விழுந்து கெஞ்சி ஓடன் அவரோட ஷிப்புக்கு கூப்பிட்டாருல. ஒயிட் பியர்டுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியல, போயிட்டு வான்னு சொல்ல முடியல. பட் ஓடன் பாத்தீங்கன்னா போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஒயிட் பியர்டு கப்பல்ல இருக்க எல்லாத்துக்கிட்டே நான் போயிட்டு வரேன் பாரு. சரி அவரு போறாருன்னா அவங்க ஆளுகளும் கூடவே ஒட்டிட்டு வந்துருவாங்கல்ல. ஆனா அவங்க இல்ல, நாங்க இங்கே இருக்கோம், எங்களுக்கு இந்த கப்பல் பிடிச்சிருக்குது, நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் பானுங்க. அவருக்கு பாதுகாப்புக்கு தான் இவ்வளவு தூரம் அடிச்சு புடிச்சு வந்தானுங்க. இப்போ ரோஜர் யாருன்னே தெரியல, மனுஷன் போறேன்னு சொல்றாரு. அங்க ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவானுங்க? சரி என்னமோ ஒண்ணு, ஓடன் போறதுக்காக எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒயிட் பியர்டு கண்டுக்காம அப்படியே ஓரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரா. எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஓடன் போறாரு, நீங்க சென்ட் ஆஃப் பண்ணலையா? ரோஜர் தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுவும் நிறைய ட்ரெஷர்னு சொல்லி பின்னாடி காட்டுறாங்க. எக்கச்சக்கமா குமிஞ்சிருக்கும். அதை பார்த்த ஒயிட் பியர்டு எது ட்ரெஷர் கொடுத்துட்டு போயிட்டானா? டேய் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு நிறைய கொடுங்கடா, கொசுக்கி ஓடன் ஃபேமிலி பசியில கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு காட்டுக்கு எடுத்துவாரு. சோ எப்படி நல்லபடியா எல்லா வேலையும் முடிச்சு ஒரு வழியா அவங்கள அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ கொசுக்கியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரோஜர் கூட போறாங்க. அதான் டோக்கி, மொமோனோசுகே, ஹியோரின் எல்லாரும் தான். இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ரோஜர் வந்து பயங்கரமான ஆளு, ஐ மீன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. அவர் நினைச்சா யாரை வேணாலும் மிரட்டி கொடுமைப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மனுஷனுக்கு ட்ரெஷர் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அட்வென்ச்சர் பண்ணணும் அவ்வளவுதான். அதனால தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆள்ல விழுந்து மரியாதையா ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆனா எல்லா பைரட்ஸுமே இப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ரோஜர் பைரட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஓடனோட குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடுவாங்க. உடனே அவங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி குழந்தைங்க கூட விளையாண்டு எவ்வளவு நாளாச்சுன்னு ஜாலியா பேசிக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. இத பக்கியும் ஷாங்ஸும் ஒரு பேரல் மேல உட்கார்ந்து அப்படியே குறுன்னு பாத்துட்டு இருப்பானுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பேரல் கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்கும். ஐயோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது போலன்னு பதறுவானுங்களா. திடீர்னு பார்த்தா அந்த பேரலை உடைச்சுக்கிட்டு கேட் வைப்பரும் டாக் ஸ்டோமும் வெளியில வருவாங்க. இந்த ட்விஸ்ட உடனே எதிர்பார்க்கல. அட வீணா போன விளக்கண்ணைகளா, நீங்க எப்பட்டா வந்தீங்கன்னு கேட்டா, நாங்க உங்க கூடவே இருந்து பழகிட்டோம், எங்களால எல்லாம் தனியா இருக்க முடியாது, அதனால தான் கிளம்பி வந்துட்டோமானுங்களா. அவருக்கு செம்மையா பீதியாகும். ஏன்னா ஒயிட் பியர்டு கிட்ட சொல்லாம வந்திருக்கானுங்க. தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒயிட் பியர்டை காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு டாக் ஸ்டோமையும் கேட் வைப்பரையும் காணும்னு. சரியான கடுப்புல கத்திட்டு இருப்பாரு. ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் போன உடனே கண்டிப்பா துவத்தாலும் துவப்பாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. உடனே ஓடன் இருந்துகிட்டு அவங்க எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களையும் இங்க வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா, அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கடுப்பாயி, இங்க பாரு எங்க கேப்டனுக்கு மட்டும்தான் நீ தேவை, அதுவும் உன்னோட ரீடிங் நாலேஜ், மத்தபடி எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா பேசி விட்டுருவானுங்க. பட் ஆனாலுமே ஓடன் சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயான்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க மோக் டவுனுக்கு பர்ச்சேஸ் காண்டி போயிருப்பாங்க. அங்க போயிட்டு ரோஜர் பைரட்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனா ஓடனு ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்காம அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு. கடைக்காரன் பின்னாடியே வெட்டிட்டு வருவான், அவரு நிக்காம ஓடுவாரு. அதை பார்த்த ரோஜர் பைரட்ஸுக்கு அட பாவி, அவங்க எல்லாம் ஆர்டினரி சிட்டிசன்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் திருடக்கூடாது, இந்த மேட்டர் கேப்டனுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரே அப்படின்ட்டு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வருவாங்க. ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு இன்னும் ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட் தேவைப்படுதுன்னு அடுத்து என்னென்னத்தெல்லாம் திருடலான்னு மைண்ட்ல கால்குலேஷன். சரி எதுக்கு இதெல்லாம் திருடுறாருன்னா, லேண்ட் ஆஃப் ஆனோல சூப்பர் ஃபேமஸான டெலிஷியஸான ஃபுட் ஒன்னு செய்ய போறாராமா. அதுக்காக அவங்களும் சரின்ட்டு ஒன்னும் சொல்லாம அப்படியே கூடவே ஓடி வருவாங்களா. அந்த டைம் திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சுட ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்களுக்கு புல்லட் எல்லாம் என்ன பெரிய விஷயமா, அசால்ட்டா ஓடலாம் கத்தி வச்சு தட்டி விட்டுருவாரு. காபன் பார்த்தோன்னே சொல்லிடுவான், இவங்க எல்லாம் ஆர்டினரி பீப்புளே இல்லைன்னு, எல்லாம் முரட்டு மூஞ்சு பயிலுக. மறுபடியும் கண்ணா பின்னாடி சுடுவாங்க. காபன், ஷாங்ஸ், பகி இவங்க எல்லாம் திருச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப திடீர்னு ஓடன் கிட்ட எவனோ பாம தூக்கி வீசிடுவான். அவருக்கு தான் அது என்ன ஏதுன்னே தெரியாது. யோ ஓடியா ஓடுன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்துவாங்க, கேட்கலையே. படால்னு பயங்கரமான பிளாஸ்ட். ஐயோ ஓடனு உனக்கு என்னாச்சுன்னு பதறுவாங்க. பார்த்தா புகைக்குள்ள இருந்து மனுஷன் அப்படியே கேஷுவலா வருவாரு. இவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நார்மலான ஆளுங்க இல்லன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து போறதுக்காக இல்ல. ஆர்டினரி பீப்புள்னா அடிக்க மாட்டாங்க, ஆர்டினரி பீப்புளா இல்லன்னா பொலந்து கட்டிடுவாங்க. அவனுக்கு கண்ணை வச்சு சொல்றது, பாம்பெல்லாம் தூக்கி போறதெல்லாம் பார்த்தா நார்மல் பீப்புள் அந்த மாதிரி பண்ணுவாங்களா, கண்ணை கண்டாலே பயப்படுவாங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலி மேன்ஸ். சோ இவங்களுக்கு நம்ம ஸ்டைல்ல பாராட்டு விழா நடத்திடலான்னு எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. ஷாங்ஸுக்கும் பகிக்கும் ஓடனை பிடிச்சு போச்சு. ஏன்னா மனுஷன் செம ஸ்ட்ராங்கா இருக்கான்ல. அப்புறம் என்ன, வந்தவனு எல்லாத்தையும் பூந்து பொலந்து கட்டிடுவாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஓடன் சொன்ன அந்த பயங்கரமான சூப்பரான லேண்ட் ஆஃப் ஆனோட பெஸ்ட் ஃபுட்டை எல்லாத்துக்காகவும் சமைச்சு வச்சிருப்பாரு. எதுக்காகனா அவங்க யாருக்கும் இவரை பிடிக்கல, அவங்களை கரெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு பிளானிங். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்ல அப்படியே மிரண்டுட்டாங்க. ஆட்டாங்க ஒக்கா மக்கா செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்னு. அண்ட் ஓடனால இவ்வளவு சூப்பரா ஒரு ஃபுட்டை பண்ண முடியும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தாறுமாறா இருக்குதுன்னு அவரை
பாராட்டி தள்ளிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான வெல்கம் பார்ட்டி. ஏன்னா கப்பலுக்கு புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அதுக்காக. அந்த டைம் ஓடனும் ரோஜரும் போட்ட ஆட்டம் இருக்குதே, கப்பலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவன் எதுக்குடா நம்ம கப்பலுக்கு வந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஓடன் ஓடன் ஓடன்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கப்பல் மொத்தத்துக்கும் ஜாலியா என்ஜாய்மெண்ட் தான். சரி, இதுக்கப்புறம் ஓடனும் ரோஜரும் அந்த கடைசி தீவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.